ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 16/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 11:27 வரை அஸ்தம் நட்சத்திரம், பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை துவிதியை திதி மாலை 4:35 வரை, பின்பு திருதியை திதி. இன்றைய யோகம் காலை 11:27 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, பிற்பகல் 3:30 மாலை 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்ட காலம் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபார விஷயமாக அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் உதவியுடன் இன்று பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். குடும்ப உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். எடுத்த காரியம் இன்று முழுமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும். கடன் தொல்லைகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்களால் சற்று அலைச்சலும் விரைய செலவுகளும் உண்டாகும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடன் ராகு, சுக்கிரன், புதன் இணைந்துள்ளார். இன்று எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு நீங்கள்தான் காரணம் என்று ஒரு சில பழிப்பாவத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. வியாபார நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். பிள்ளைகளுடன் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் சற்று தடுமாற்றமும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய். இன்று செவ்வாயால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் வக்ர நிவர்த்தி பெற்றுள்ளதால் செவ்வாயால் ஏற்பட்ட தோஷங்கள் விலகும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இன்று அனைத்தும் சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடனும் ராகுவுடனும் புதனுடனும் இணைந்துள்ளதால் இன்று பூமி சம்பந்தமான தொடர்புகளால் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் பாரங்கள் சற்று நிம்மதி அளிக்கும். கடன் தொல்லை நீங்குவதற்காக பிற கடன்கள் வாங்குவதற்காக சற்று அலைச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் உங்களது கைக்கு வந்து சேரும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளால் சற்று கலக்கம் உண்டாகும். மனைவி வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றங்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக அதிகமான செலவுகள் தேவைப்படும். குடும்பத்தில் உங்களது சகோதரர் வழியில் திருமண பேச்சுகள் சுப பலனை அளிக்கும். சுப பேச்சுவார்த்தைகளும் சுப தேதியும் நிச்சயிக்கப்படும். நீண்ட நாள் கனவு நனவாகும். கலைத்துறையில் இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று வசதி வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் விதமாக தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். கூட்டு முயற்சிகளும் வெற்றி பெறும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத தனவரவும் உங்களுக்கு வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சொத்து தர்க்கம் குடும்பத்தில் உண்டாகும். அதுவும் சாதகமான பலனை அளிக்கும்.
பூமி சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகமாகும். விளைபொருள்களால் லாபம் அதிகமாக இருக்கும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். அலைந்து தெரிந்து உணவு பண்டங்கள் விற்கும் வியாபாரிகளுக்கு கூட இன்று அதிகமான வளர்ச்சி வியாபாரத்தில் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பாராத தனவரவு அதிகமாகவே இருக்கும். நாள்பட்ட காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இனிமையான பயணங்கள் உண்டாகும். கல்லூரி கல்வி சம்பந்தமாக வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். கல்விக்கு அனுசரித்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் கிடைக்கும். வாகன சம்பந்தமாக புதிய பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனத்தை வாங்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்று எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றி உண்டு. கூட்டு முயற்சிகளும் புதிய முயற்சிகளும் வெற்றியாகும். புதிய கிளைகள் தொடங்குவதற்கான யோசனைகள் உருவாகும். இன்று எதிர்பாரா விதமாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள், தனவரவு மற்றும் தொழில் வாய்ப்புகள், எதிர்பார்த்த வரவு செலவுகள் இன்று அதிகமாகவே இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களது ராசிநாதன் புதன் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி பெற்றுள்ளார். அதனால் உங்களது ராசியில் இருக்கும் செவ்வாயால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இன்று மனமகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். இன்று செய்யும் செயல்களில் ஒரு புத்துணர்வு உண்டாகும். புதிய உற்சாகம் பிறக்கும். புதிய உறவுகளால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இருக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இனிப்பான செய்தி குடும்பத்திற்கு வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். புதிய பூமி மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோசனையும் உண்டாகும். அதற்கான வழி பெண்கள் வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவால் அல்லது மனைவி வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேருவதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பயணங்களால் அனுகூலமான வெற்றி உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, பண பரிவர்த்தனை சம்பந்தமாக, பணம் கொடுப்பது வாங்குவது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் எதிர்பார்த்த தன வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். நாட்பட்ட காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கேஸ் வழக்குகளால் நீங்கள் மனதிற்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு பூமி சம்பந்தமான கேஸ் வழக்கு இருப்பினும், குடும்ப சம்பந்தமான கேஸ் வழக்கு இருப்பினும் அவை யாவும் இனி முதல் சாதகமான பலனை அளிப்பதற்கான செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி, பிள்ளையில்லா குறை தீரும் விதமாக இனிப்பான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கூட்டு முயற்சிகள் வெற்றியாகும். கூட்டு தொழிலில் சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். தனவரவு இன்று அதிகமாகவே இருக்கும். இன்று வெளிநாடு தொடர்பால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் உதவியுடன் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் வழி நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மனைவியால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இருக்கும். குடும்ப உறவினர்கள் வழி எதிர்பார்த்த உதவிகளை இன்று உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு இருக்கும். நாட்பட்ட காரியம் இன்று இனிதே நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எண்ணங்கள் நிறைவேறும், ஆசைகள் ஈடேறும். இன்று வெளிநாடு தொடர்பால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக காணாமல் போயிருந்த பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். பெண்கள் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உங்களது கவர்ச்சிகரமான பேச்சாற்றல் திறமையால் வியாபாரம் செழிக்கும்.
புதிய வியாபாரம் தொடங்க யோசனை உருவாகும். நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக, வாசனை திரவியங்கள் சம்பந்தமாக, உணவு பண்டங்கள் சம்பந்தமாக, இனிப்பு பொருள்கள் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், பூ கட்டுதல் போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வியாபாரத்தில் அதிக வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். நீண்ட காலமாக குடும்பத்திலிருந்து பிரிந்து போனவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். தேவையில்லாத பழிப்பாவங்களை சுமந்து நிற்கும் உங்களுக்கு அந்த பழிப்பாவத்திலிருந்து உங்களுக்கு மோசனம் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய். இன்று செவ்வாயால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. விரயஸ்தானத்தில் இருக்கும் புதன் வக்ர நிவர்த்தி பெற்றுள்ளதால் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாயால் எந்த பாதிப்பும் இல்லை. விரய செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் செய்ய முயற்சிகள் உண்டாகும். ஒரு சிலர் எதுவுமே செய்ய மாட்டார்கள். கடகராசியில் சில நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த தொழிலும் செய்யாமலேயே அவர்கள் இருந்த இடத்திலேயே அவர்களுக்கு பணம் கிடைக்கும் யோகமும் உண்டு. பொதுவாக ஆயில்ய நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திர அன்பர்களுக்கு வீட்டில் இருந்தாலே அவர்களுக்கு பணம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சும்மா பேசிக்கொண்டு இருந்தாலே பணமழை கொட்டும் விதமாகவே இருக்கும். பேச்சாற்றல் திறமையால் அவர்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். பேச்சில் கவரும் தன்மை அதிகமாக இருக்கும். அழகால் அவர்கள் அடுத்தவர்களை கவர்ந்தெழுக்கும் வாய்ப்பும் உருவாகும். பெண்கள் சுலபமாக இந்த ராசிக்காரர்களிடம் ஏமாந்து விடுவார்கள். இந்த ராசியில் உள்ள பெண்கள் என்றால் ஆண்கள் சுலபமாக ஏமாந்து விடுவார்கள். ஏனென்றால் இவர்கள் ஜலராசிக்காரர்கள். அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு. தொழிலில் பேசியே இவர்களது வாய்ப்புகளை இவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். எடுத்த காரியத்தை இன்று கடகராசிக்காரர்கள் வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் தர்மம் உண்டாகும். பணத்திற்காக இன்று நீங்கள் எதையும் செய்யலாம் என்ற யோசனையும் உருவாகும். கூட்டுத் தொழில்களால் லாபம் அதிகமாகவே இருக்கும். இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களது பேச்சாற்றல் திறமையால் இவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள். இவரது பேச்சுக்கு அனைவரும் கட்டுப்படவும் செய்வார்கள். இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே கடகராசி அன்பர்களுக்கு அமையும். திடீர் தனவரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். எதை யார் செய்தால் எனக்கென்ன என்ற போக்கும் இந்த ராசிக்காரர்களுடன் இருப்பதால் எதை பற்றியும் கவலை இல்லாமல் சுற்றுவார்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இன்று இவர்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உறவினர்களின் வருகையும் வீட்டில் சுப பேச்சுவார்த்தைகளும் இன்று நடக்கும். எடுத்த காரியம் இன்று தைரியமாக முன்னின்று காரியத்தை சிறப்பாக குடும்பத்தில் செய்து முடிப்பீர்கள். பெண்கள் என்றால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எனினும் அதையெல்லாம் இன்று நீங்கள் முன்னின்று அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவியிடமே எப்போதும் கலகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இருவரும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இந்த ராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தால் கணவனிடம் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லது இவர்களுக்கு அமையும் கணவனால் இவர்களுக்கு என்றுமே நிம்மதி இருக்காது. இதே ராசியில் உள்ள கணவன் என்றால் மனைவியால் இவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. சண்டை போடும் குணமுள்ள மனைவியே இருப்பார். எதிலும் இவர்களுக்கு நிம்மதி இருக்காது. இவர்கள் நன்றாக செய்தாலும் குற்றமாக இருக்கும். நன்றாக செய்யாவிட்டாலும் குற்றமாக இருக்கும். இருந்தால் குற்றம், நின்றால் குற்றம் என்று எப்போதுமே இவர்களை குறைவாக பேசி பேசி இவர்களது மனதை பாதிக்கும்படியே குடும்பத்தில் நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் வெளிநாட்டில் வெளியூரில் இவர்களுக்கு இருக்கும் மதிப்பு குடும்பத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு இருப்பதில்லை. அலுவலகத்தில் பெரிய பெரிய பதவிகள் வகிக்கும் இவர்களுக்கு கீழ் 1000 பேர் கைகட்டி நின்று இவர்களது பேச்சை மதிப்பார்கள். ஆனால் குடும்பத்தில் இவர்களது பேச்சை யாரும் மதிக்க மாட்டார்கள். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று இவர்களுக்கு எப்போதுமே மனது வலிக்கும்படியாக நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே இருக்கும்.
வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் வியாபார நிமித்தம் நல்ல வளர்ச்சியும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்து அதிகமாக செலவு செய்தாலும் பிள்ளைகளின் அன்பு இவர்களுக்கு சரிவர கிடைக்காமல் போகும். சரியான கண்டிப்பும் கராரும் இந்த ராசிக்காரர்களிடம் இருப்பதால் பிள்ளைகளும் மற்றவர்களும் இவர்களை விட்டு சற்றே விலகியே இருப்பார்கள். அதிகமாக அதிகார தோரணையும் இவர்களிடம் இருக்கும். வேலையில்லாத பெண்கள் என்றால் கூட வீட்டில் இவரது கை ஓங்கியே இருக்கும். அதனால் சில மனசங்கடங்களும் இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். பணபலம் அதிகமாகவே இருக்கும். கணவன் உழைத்து கொடுத்தால் இவர்கள் கையில் இருக்கும். இவர்களாக உழைத்தால் இவர்கள் அடுத்தவர்களுக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இன்று சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். மீண்டும் மீண்டும் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோசனை உருவாகும். அதை வாங்கும் சூழலும் உங்களுக்கு வாய்ப்பும் யோகமும் வந்து சேரும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடன் இணைந்து புதிய தொழிலில் ஈடுபடுவீர்கள். பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். உங்களது பதவியை தக்க வைத்து கொள்ள எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமா என்றால் மதிப்பும் மரியாதையும் சற்றே இழந்துவிடக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறையும். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரனுடன் கேதுவும் இருப்பதால் சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எதிலும் சற்று தடுமாற்றம் உண்டாகும். இதை செய்வதா அதை செய்வதா என்ற யோசனையும் உருவாகும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. நீண்ட தூர பயணத்தால் உடலில் அசதி தோன்றும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நீண்ட தூர பயணத்தால் தலைவலி மற்றும் உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். பண சம்பந்தமான தொடர்புகளுக்கு உங்களுக்கு இன்று வரவுகள் அதிகமாகவே இருக்கும். தனவரவும் அதிகமாக இருக்கும். செய்யும் தொழிலில் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பால் உங்களுக்கு பணவரவு அதிகமாக கிடைக்கும். இணைந்து செய்யும் கூட்டு தொழிலால் லாபம் அதிகமாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை நீங்கள் இன்று சூழ்நிலை காரணமாக மாற்றும்படி உள்ள வாய்ப்பும் அமையும். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். அதனால் உங்களை விட்டு விலக்கும்படி வாய்ப்புகள் உருவாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். தனவரவு அதிகமாகவே இருக்கும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். அதற்கான உதவியும் கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். தனவரவும் எதிர்பார்த்த உதவியும் பெண்களுக்கு கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். கல்வி சம்பந்தமான தொடர்பால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டில் சென்று படிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். குடும்ப கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். சொத்து தர்க்கங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிநாதன் புதன் வக்ர நிவர்த்தி ஆகியுள்ளதால் இன்று உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிரி தொல்லைகள் விலகும். உணவு சம்பந்தமான தொழிலில் இன்று அதிகமான லாபம் கிடைக்கும். இரும்பு சம்பந்தமாக வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாகன உதிரி பாகங்கள் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் கேதுவும் இருப்பது உடல் நலனில் சற்று அக்கறை கொள்ளவும். பிடிவாதத்தை குறைத்து கொள்ளவும். கோபத்தை குறைத்து கொள்ளவும். ஒரு சிலர் திடீரென்று குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றியே அடுத்தவர்களிடம் குறை கூறுவதால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மனசங்கடம் ஏற்படும். எப்போதும் இந்த ராசி அன்பர்கள் சற்று குறை கூறுவதில் கில்லாடிகளாக இருப்பார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களையே மானம் போகும் விதமாக பேசிவிட்டு அடுத்தவர்களிடம் சொல்லிவிடுவதால் குடும்பத்தில் உள்ள மருமகள் அல்லது மகன்கள் யாராக இருந்தாலும் சற்றே
பாதிப்படைந்து வீட்டை விட்டு வெளியேறி வேறு வீட்டிற்கு குடிபுகும் வாய்ப்பும் வந்து சேரும். அதனால் இந்த மாதிரி குணங்களை சற்று மாற்றிக்கொள்வது நல்லது. பெண்கள் இந்த ராசிக்காரர்கள் என்றால் சொல்லவும் வேண்டாம், குடும்பத்தில் கலகம் நிச்சயமாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் பல பல பிரச்சனைகளும் ஏற்படும். சொத்து தர்க்கங்கள் உண்டாகும். தந்தையின் சொத்திற்காக சகோதர கலகம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். அது கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் விதமாக கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை அளிக்கும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நீண்ட காலமாக தடைப்பட்ட திருமணம் இனிதே நிறைவேறும் விதமாக சுப பேச்சுவார்த்தைகள் வந்து சேரும். அயல் நாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவும் தன வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இன்று சந்திக்கும் வாய்ப்பும் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம், புதிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியை தரும். நண்பர்களின் ஆதரவுடன் புதிய வீடு கட்டும் முயற்சி இன்று வெற்றியாகும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். எனினும் கோபத்தை குறைத்து கொள்வதும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைப்பதும் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழி தனவரவும் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமலும் தவிப்பீர்கள். குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளால் இன்று பெண்கள் சற்று சிரமப்படுவார்கள். இந்த ராசியில் உள்ள பெண்கள் என்றால் குடும்ப சூழல் காரணமாக அவர்களுக்கு சற்று மன வருத்தம் வரும் விதமாக இன்றைய நாள் அமையும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமலும் கடன் தொல்லைகளாலும் பாதிக்கப்படுவார்கள். மக்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கணவனால் என்றுமே பிரச்சனைகள் உண்டாகும். இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு கணவனால் பிரச்சனை அல்லது மனைவியால் பிரச்சனை எப்போதுமே இருக்கும். கணவன் மனைவியிடையே எப்போதும் ஒரு நல்ல பாசம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சமயம் அவர்கள் ரொம்ப பாசமாக இருந்தாலும் வேறு சமயம் அவர்கள் கலகம் செய்வதிலேயே கில்லாடிகளாக இருப்பார்கள். இவர்களும் விட்டு கொடுக்க மாட்டார்கள், அவர்களும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதனால் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வந்து சேரும். இவர்கள் அதிகமாக விருச்சிக ராசிக்காரர்கள் அன்பை கொடுத்து அதை திரும்ப பெற முடியாமல் தவிப்பார்கள். இவர்கள் அன்பிற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் இவர்களது கையில் சேரும் பணத்தை அவ்வளவு சீக்கிரமாக பெற முடியாமல் போய்விடும். இவர்களுக்கு கடன் கொடுத்தால் அதை வாங்குவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். அதனால் ஒரு சிலருக்கு இந்த ராசிக்கார அன்பர்களுக்கு பணப்புழக்கங்களும் அதிகமாகவே இருக்கும். தர்ம சிந்தனை மேலோகும். கடவுள் பக்தி அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு தனது இரகசியத்தை வெளிப்படுத்துவதால் அடுத்தவர்களின் கேலி பேச்சுக்கு ஆளாக நேரிடும். அதனால் இந்த அன்பர்கள் தங்களது இரகசியத்தை தங்களுக்குள்ளேயே மூடி வைப்பது நல்லது. எனினும் இந்த ராசிக்காரர்கள் அவ்வளவு சீக்கிரம் எதையும் மூடி வைக்க மாட்டார்கள். அவர்கள் அடுத்தவர்களிடம் சொல்லுவதால் அந்த பேச்சு அவர்களுக்கே திரும்ப தாக்கும் சூழலும் உருவாகும். இதனால் அவர்களுக்குள் சற்று சண்டை சச்சரவுகள் ஏற்படும். எப்பேற்பட்ட நண்பர்கள் என்றாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்தவர்களிடம் எதையும் சொல்லாமல் இருப்பது நல்லது. எனினும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் அதை சொல்லியே தீர்வார்கள். குறை சொல்லுவதில் கில்லாடிகளாகவே இருப்பார்கள். குறை சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த தூக்கமும் வராது. இந்த ராசிக்காரர்களுக்கு தூக்கம் பொதுவாக குறைவாகவே இருக்கும். மன உளைச்சல் அதிகமாகவே இருக்கும். ஆண்களுக்கு வாகன சம்பத்து உண்டாகும். ஆண்களுக்கு தொழிலில் நல்ல வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். பெண்கள் தனவரவு அதிகமாக இருந்தாலும் தாராளிகளாக இருப்பார்கள். இன்று அவர்களிடம் அதிகமாக பணம் இருந்தாலும் அதை அதிகமாக விரைய செலவுகள் செய்வதில் அவர்கள் ரொம்ப கில்லாடிகளாகவே இருப்பார்கள். அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் ஏற்படும். தேவைக்கு அவர்களிடம் பணம் இருக்காது. ஆண்கள் என்றால் அவர்கள் எந்த விதத்திலும் 2-3 தொழில்கள் செய்து அதில் வருமானத்தை அதிகப்படுத்தவே பார்ப்பார்கள். இந்த ராசி அன்பர்களுக்கு வாகனத்தால் அதிக லாபம் உண்டாகும்.
இரும்பு சம்பந்தமாக, உலோக சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, கட்டடத் தொழில் சம்பந்தமாக எல்லாம் இந்த அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இந்த ராசிக்காரர்களை சுற்றி எப்போதுமே நண்பர்களின் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். பலவிதமான திறமைகள் இவர்களுக்கு இருக்கும். இவர்களது திறமையை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இவர்களை சுலபமாக ஏமாற்றி விடுவார்கள். பெண்களால் மிகவும் ஏமாற்றம் அடையக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர்கள் தான். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இனிமையான பயணம் மேற்கொள்வீர்கள். தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, மனக்குமரல்கள், மனக்கசப்புகள் இன்று நீங்கிவிடும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நீண்ட தூர பயணத்தால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நீண்ட நாள் நண்பரை சந்திப்பீர்கள். காணாமல் போன பொருள் அல்லது காணாமல் போனவர்கள் உங்களை வந்து சந்திப்பார்கள். எதிர்பார்த்த உதவியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். திடீரென்று கவலைகள் இருப்பது மாறிவிடும். செய்யும் தொழிலில் தர்மத்தை எதிர்பார்ப்பீர்கள். ஆலய திருப்பணிகளுக்கு இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் அதிகமாக விரைய செலவுகள் உங்களுக்கு இன்று வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும், அலைச்சல்களும் உண்டாகும். சிறு சிறு உடல் உபாதைகளும் உண்டாகும். வரவு செலவுகள் இன்று நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுபமாக இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகள் வழி ஒரு சிலருக்கு தனவரவு உண்டாகும். தொழிலில் இன்று புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தாயாரின் உடல் நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட தொல்லைகள் மாறும். குடும்பம் சம்பந்தமாக ஏற்பட்ட கலகங்கள் நீங்கிவிடும். கணவன் மனைவியிடையே அல்லது குடும்ப உறவினர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதங்கள் விலகி சுப பேச்சுவார்த்தைகளும் சுமூகமான பலனும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் கைக்கு கிடைக்கும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, இன்று தனவரவு அதிகமாக இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இன்று பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். நண்பர்களுடன் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தொலைதூர செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கடல் கடந்து பயணங்கள் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக இன்று வெளிநாடு படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாவதற்கான பேச்சுவார்த்தை உண்டாகும். நாட்பட்ட கடன் தீரும். கடன் உதவிக்காக உங்களுக்கு நண்பர்களின் உதவியும் தேவைப்படும். திடீரென்று சொத்து உங்களது கைக்கு வரும் யோகமும் உண்டாகும். அதற்குரிய பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். சொத்து தர்க்கத்திற்கான கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவை சாதகமான பலன் கிடைக்கும் என்ற செய்தியும் உண்டாகும். நீண்டகால கனவுகள் பலிக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி மனப்பான்கள் குறையும். தொழிலுக்காக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உருவாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவும் இருக்கும். மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வெளியூரிலிருந்து கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி வாய்ப்புக்கான செய்தியும் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். அலுவலக பணிச்சுமை காரணமாக இருந்து வந்த மனக்குறைகள் நீங்கும். பதவி மாற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு அதற்குரிய செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். கல்விக்கு தகுந்தாற்போல் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு தொழிலில் ஆதாயம் உண்டாகும். இன்று எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பண உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதிலும்
சதயம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். அதனால் இந்த நட்சத்திர அன்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும், புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் தொழிலுக்காக வெளியூர் செல்லும்போது கவனமாக இருக்கவும். ஏதாவது பொருளை மறந்து வைத்துவிட்டு அதை எடுக்க முடியாமல் போகும் சூழலும் உருவாகும். உங்களது கைபேசி மற்றும் பணம் சம்பந்தமாக அல்லது தொழில் சம்பந்தமான முக்கியமான ஆவணங்களை மறந்து விடாமல் பத்திரமாக எடுத்து வைத்து கொள்வதும், பாதுகாக்கவும் கவனமாக இருக்கவும் கூடிய நாள். திடீரென்று யாருக்காகவும் பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டாம். கொடுத்த பணம் திரும்ப வராமல் போகும் சூழலும் உருவாகும். தேவை என்றால் மட்டும் பயணம் செய்யவும். இன்று தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. அலைச்சல்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டாம். இன்று அமைதியாக இருக்கவும். நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக இன்று உங்களுக்கு அதற்கான மனசங்கடங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்களை உங்களை சற்று மனக்குமுறல்கள் வரும் விதமாக பேசுவார்கள். கணவன் அல்லது மனைவியிடம் நீங்கள் இன்று மாட்டிக்கொண்டு முழிப்பீர்கள். கடன் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக வாங்கின கடன்களும் உங்களுக்கு மனதிற்கு சற்று நிம்மதியின்மையை தரும். தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுப்பீர்கள். இன்றும் நாளையும் உங்களுக்கு இந்த குறைகள் இருக்கும். அதற்கு பின் அந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வது மனதிற்கு நிம்மதி அளிக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். இன்று சற்று தடுமாற்றமும் சற்று மன அமைதியின்மையும் உள்ள நாளாக இருக்கும். எதிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். வாகன பழுது வராமல் பார்த்து கொள்ளவும். இன்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கும் இன்று நன்மை செய்யும். மீனராசி அன்பர்களே, மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். நீண்ட தூர பயணத்தால் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். பரிசு பொருள்கள் கிடைக்கும். உற்றார் உறவினர்களின் வருகையால் இன்று மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். அல்லது அவர்களை சந்திக்க பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். இன்று போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக அல்லது குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தேவைப்பட்ட விலையுயர்ந்த பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் செழிப்பு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். இன்று ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உருவாகும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கூட்டு தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும். வரவேண்டிய பணங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். திடீர் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். ஆலய திருப்பணிகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆலயம் சம்பந்தமாக ஆன்மீக தொடர்புகள் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக அன்பர்களை சந்திப்பதன் மூலம் மனமகிழ்ச்சி கிடைக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான தொழிலில் இன்று நீங்கள் மகிழ்ச்சி பெறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கால்நடைகளால் சிறப்பான பலன்கள் உண்டு. பூமி சம்பந்தமாக, தோட்டம் சம்பந்தமாக இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய வாகனம், 4 சக்கர வாகனம் உங்களுக்கு இன்று பரிசாக கிடைக்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு கணவன் வழி அல்லது மனைவி வழி சொத்து வந்து சேரும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் நிறைவேறும். இன்று எதிர்பார்த்த தனவரவுடன் தொழில் வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் திருமண தடை அகலும். திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். நீண்ட காலமாக பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று கூடி மகிழ்வார்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவும் மனதிற்கு அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவியிடையே
ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.